ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். கம்ப்யூட்டரை சரியாக யூஸ் பண்ணணும்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய டூல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தான். ஆனால் நிறைய பேர் இதை ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னால் என்ன, அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அவங்க ஒவ்வொன்றையும் என்னென்ன வேலை செய்கிறது, இதை எல்லாம் ரொம்பவே ஈஸியாக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி பார்க்கலாம். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கும் ஒவ்வொரு ஃபைல்ஸும் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது தெரியுமா? இதை கண்டுபிடிக்கவும், ஓப்பன் பண்ணவும், காப்பி, மூவ், டெலிட், ரீநேம் மாதிரி எல்லா வேலைகளை செய்யவும் யூஸ் ஆகுறது தான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். விண்டோஸில் தினமும் யூஸ் பண்ணும் இந்த முக்கியமான டூல்ஸை பல பேருக்கு தெரியாது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ண ஷார்ட்கட் கீ விண்டோஸ் +E ப்ரெஸ் பண்ணால் போதும், ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹோம். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபோல்டர்ஸ், ரீசெண்டாக ஓப்பன் பண்ணின ஃபைல்ஸு, ஃபேவரட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், நேற்று நீங்கள் ஒரு ரெஸ்யூமே ஓப்பன் பண்ணிடுங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஹோமை ஓப்பன் பண்ணும்போது ரீசெண்ட் ஃபைலில் அது தெரியும். இன்னொரு டிப்ஸ் சொல்லவா? நான் தேடும் ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியலைன்னா முதல்ல ஹோமில் ஒரு தடவை பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ், அதாவது நியூ டேப், இதை கிளிக் பண்ணால் புது டேப் ஓப்பன் ஆகும். எதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேப்பில் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்னொரு டேப்பில் நமக்கு தேவையான ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைலை காப்பி பண்ணுறதும் மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பேக். நீங்கள் முன்னாடி இருந்த ஃபோல்டருக்கு திரும்ப போகணுன்னா இந்த டூல் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், ஹோமில் இருந்து வீடியோவுக்கு சேஞ்ச் ஆகணும். திருப்பி நம்ம ஹோமுக்கே போகணுன்னா அந்த பேக்குங்கிற ஆரோவை டச் பண்ணால் போதும். ஃபார்வர்ட், பேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து திரும்பவும் அடுத்த ஃபோல்டருக்கு போகணும்னா இதை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், ஹோம்லேருந்து நம்ம வீடியோவுக்கு வந்துட்டோம்ல, அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இப்போ இருக்க ஃபோல்டரில் இருந்து ஒரு லெவல் மேலே இருக்கிற ஃபோல்டருக்கு கூட்டிகிட்டு போகும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீடியோவில் இருந்தோம்ல, வீடியோங்கிற ஒரு ஃபோல்டரில் இருந்தோம். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளை டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. ரிஃப்ரெஷ், அதாவது ரிஃப்ரெஷ் ஃபோல்டரை புதுப்பிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். புது ஃபைலை காப்பி பண்ணியிருந்தாலும் டெலீட் பண்ணியிருந்தாலும் அப்டேட் ஆகலைன்னா ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அப்போது லேட்டஸ்ட் ஃபைல் லிஸ்ட்டை காட்டும். அட்ரஸ் பார், இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்போது எந்த ஃபோல்டரில் இருக்கீங்கன்னு இதில் தான் காட்டுது. இப்போ நமக்கு எந்த ஃபோல்டர் ஷோ ஆகுதுன்னா வீடியோ, அதாவது வீடியோங்கிற ஃபோல்டரில் நம்ம இப்போ இருக்கோம். இது ஃபைல் எங்கே இருக்குது என்பதை காட்டுறதுக்காண்டி இந்த அட்ரஸ் பார் ரொம்பவே யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா சர்ச். ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் ஃபைல் அல்லது ஃபோல்டரை சீக்கிரமாக தேட யூஸ் ஆகுது. ஃபைல் பேரை டைப் பண்ணினாலே போதும், 1000 ஃபைல் இருந்தாலும் சில செகண்ட்லேயே கண்டுபிடிக்கலாம். இந்த சர்ச்சில் போயிட்டு நம்மளுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணுறது மூலயமா. மினிமைஸ், மேக்ஸிமைஸ், ரீஸ்டோர்னு சொல்லலாம். க்ளோஸ், இது நம்ம ஆல்ரெடி தெரியும். இதை மினிமைஸை கிளிக் பண்ணுனா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் க்ளோஸ் ஆகாது. டாஸ்க் பாருக்கு கீழே போயிடும். தேவைப்படும் போது டாஸ்க் பாரில் கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் அது ரீஸ்டோர்னு சொல்லலாம். இந்த பட்டனுக்கு 2 வேலை இருக்குது. ஒரு தடவை கிளிக் பண்ணினா விண்டோஸ் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணினா பழைய சைஸ்க்கு திரும்ப வரும். அடுத்து க்ளோஸ், இது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை முழுசாக க்ளோஸ் பண்ணும். ஓப்பன் பண்ணியிருக்கும் எல்லா டேபுகளையும் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் கவலைப்பட வேணாம், க்ளோஸ் பண்ணினாதால் உங்கள் ஃபைல் டெலீட் ஆகாது. விண்டோஸ் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நியூன்னு இருக்கா, புது ஃபோல்டர்ஸ், வேர்டு, டெக்ஸ்ட் ஃபைலை உருவாக்க இது யூஸ் ஆகுது. அடுத்து கட்டு, ஃபைலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் செய்ய இந்த கட் டூல் யூஸ் ஆகுது.
அடுத்து காப்பி, ஃபைலை வந்து டூப்ளிகேட் எடுக்க, அதாவது ஒரு ஃபைலை அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுக்க இந்த காப்பிங்கிற டூல் யூஸ் ஆகுது. பேஸ்ட், காப்பி கட் பண்ணதை பேஸ்ட் செய்ய யூஸ் ஆகுது. டெலீட்னா ஃபைலை டெலீட் செய்கிறதுக்காண்டி இந்த டூல் யூஸ் ஆகுது. ஷார்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபைலை நேமு, டேட் அல்லது சைஸ் படி அரேஞ்ச் நமக்கு இஷ்டப்படுறபடி. நெக்ஸ்ட் வியூ, ஃபைலை எப்படி தெரியணும்னு என்பதை மாற்றுறது. அதாவது லார்ஜ் ஐக்கானாக வேணுமா, ஸ்மாலாக வேணுமா, இல்லை லிஸ்ட் படி வேணுமான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மோர் ஆப்ஷன் பட்டன் சொல்லுவோம். டூல் பாரில் இடம் இல்லாத கூடுதல் டூல்ஸ் மற்றும் கமாண்ட்ஸை காட்டும். செஞ்சால் ப்ராப்பர்ட்டிஸ், செலக்ட் ஆல் ஆப்ஷன் போன்ற கூடுதல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டூல்ஸை யூஸ் பண்ணலாம். ஹோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணும்போது வரும் முதல் பேஜ்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஃபோல்டர்ஸ், ரீசன்ட் ஃபைல்ஸு இங்கே தான் இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலாம். கேலரி, கம்ப்யூட்டரில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே இடத்துல காட்டும். ஃபோட்டோஸை சர்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோஸ் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டெஸ்க்டாப், டெஸ்க்டாப்னால் ஒன்றும் இல்லை, டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணினா ஃபைல் இங்கே தெரியும். டவுன்லோட்ஸ் ஃபோல்டர், அதாவது இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். பிடிஎஃப், சாஃப்ட்வேர், இமேஜ், வீடியோஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இங்கே தான் சேவ் ஆகும். அடுத்து டாக்குமெண்ட், நோட்ஸ், வேர்ட் ஃபைல்ஸ், பிடிஎஃப், ப்ராஜெக்ட்ஸ் போன்ற டாக்குமெண்ட்ஸ்களை வைக்க யூஸ் ஆகுது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ங்கிற ஃபோல்டர்ஸ் தான் சேவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்டோர் பண்ணுற ஃபோல்டர். மூவிஸ், ரெக்கார்டட் வீடியோஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கெல்லாம் வந்து இந்த வீடியோங்கிற ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். அடுத்து பிக்சர், ஃபோட்டோஸ், இமேஜ், வால்பேப்பர்ஸ் வைக்க பயன்படுத்துகிற ஃபோல்டர். ஸ்க்ரீன்ஷாட்டும் சில நேரம் இங்கே தான் சேவ் ஆகுது. மியூசிக்கிற ஃபோல்டர்ஸ் நமக்கே தெரியும், சாங்ஸ், ஆடியோ ஃபைல்ஸை வந்து வைக்க யூஸ் ஆகுது இந்த மியூசிக் ஃபோல்டர். பிசி, இது ரொம்பவே முக்கியமானது. இதுக்குள்ளே லோக்கல் டிஸ்க்கு, யூஎஸ்பி டிரைவு, டிவிடி, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் பார்க்கலாம். லோக்கல் டிஸ்க் கீழே விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகியிருக்கும் டிரைவ், ஓகேவா. ஓஎஸ் ஃபைல் இங்கே தான் இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, விண்டோஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். தெரியாமல் கூட டெலீட் பண்ணிடக்கூடாது. அடுத்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ், பிரிண்ட் ஸ்க்ரீன் அல்லது விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் மூலியமாக எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இங்கே தான் சேவ் ஆகும். கேப்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பாக்ஸ் கேம் பார் மூலியமாக ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் இங்கே தான் சேவ் ஆகுது. நடுவில் இருக்க குயிக் அக்சஸ், இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். உதாரணம் டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே ஓப்பன் பண்ண நேரம் சேவ் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா ரீசன்ட், ஃபேவரட், ஷேர்ட், அதாவது ரீசன்ட்னா சமீபத்தில் ஓப்பன் பண்ணின ஃபைல்ஸ், ஃபேவரட்னா முக்கியமான ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸை பின் பண்ணி வைக்கலாம். ஷேர்டுனா ஷேர் பண்ண ஃபைல்ஸை காட்டும். நெட்வொர்க்குன்னு ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் சிஸ்டத்தில் லாஸ்ட்டாக இருக்குல்ல, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர். இது சாதாரண ஃபோல்டர் இல்லை. ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இருக்கும் நெட்வொர்க் என்பது ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆகியிருக்க கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், அப்புறம் ஷேர்டு டிவைஸை ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து பார்க்கவும் அக்சஸ் செய்யவும் யூஸ் ஆகுது. அவ்வளோதான். இதுதான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி கம்ப்யூட்டர் பேசிக் டெக் அப்டேட்டுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.